ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ராசி பலனை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா? ராசி பலன் அப்படிங்கிறது பொதுவான விஷயம். உங்களோட சுய ஜாதகங்கள் மட்டும்தான் உங்களுக்கு வேலை செய்யுமோ தவிர, இப்படி பொதுவாக ஒரு ராசிக்கு நீங்கள் இந்த ராசி அப்படின்னா அந்த ராசிக்கு சொல்கிற பலன் உங்களுக்கு வேலையே செய்யாது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா? அதே போல தான் இந்த கோச்சார கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கோச்சார கிரகங்கள் சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி அது சுற்றி வரும்போது அதுக்கு ஒவ்வொரு பலன் சொல்வாங்க. அந்த பலனும் பொது பலன் மட்டும்தான். ஓகேங்களா? உங்களுக்கும் அந்த பலனுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. உங்கள் ஜாதகம் வேறு மாதிரி இருக்கும். அவங்க சொல்கிற பலன்கள் பொது பலன்கள் சொல்கிறாங்க. அதை நம்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் கஷ்டமோ தவிர வேறு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? இப்போ நான் அது என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சூரியனில் எடுத்துக்கோங்க. சூரியன் இங்கே இருக்குது. ஓகேங்களா? சூரியன் 1ஆம் தேதி தனுசில் சூரியன் இருக்குது. சூரியன் தனுசில் இருந்தது அப்படின்னா அது தமிழ் மாதம் மார்கழி மாதம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சூரியன் எந்த கட்டத்தில் இருக்கோ அந்த தமிழ் மாதத்தை நம்ம சொல்லிடலாம். இப்போது சூரியன் இங்கே இருந்தால் தனுசில் இருந்தால் மார்கழி, மகரத்துக்கு போச்சுன்னா தை, கும்பத்துக்கு போச்சுன்னா மாசி, மீனத்துக்கு போச்சுன்னா பங்குனி. சித்திரைக்கு சூரியன் வரும்போது இந்த ஒரு சுற்றிட்டும் வந்துடும். மேஷத்துக்குள்ளே சூரியன் போகும்போது அது சித்திரை மாதமாக இருக்கும். கரெக்டாக நமக்கு தமிழ் புத்தாண்டு வரும். ஓகேங்களா? சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. திரும்பியும் அந்த 12 மாதங்களும் முடிஞ்சு சித்திரைக்குள்ளே வரும்போது, மேஷத்துக்குள்ளே வரும்போது அது சித்திரை மாதமாக இருக்கும். நமக்கு புத்தாண்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்படி தான் இந்த கணக்கு. அப்படி சூரியன் கரெக்டாக ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த கட்டம் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்படி சூரியன் அந்த கட்டம் மாறும்போது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மாறுறதுனால அதுக்கு அவங்க பலன் சொல்கிறதில்ல. ஓகேங்களா? ஆனால் அதே போல் சந்திரன் 27 நாட்களில் இப்படி சுற்றி வந்துடும். ஒரு கட்டத்தில் சந்திரன் 2.25 நாட்கள் மட்டும்தான் இருக்கும். அதனால சந்திரனுக்கும் சந்திரன் தான் இந்த தினப்பலன் எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? அது சந்திரனை வச்சு தான் சொல்லுவாங்க. டெய்லி அது ஒரு கட்டம் நட்சத்திரம் மாறிட்டே இருக்கும். அப்படிங்கிறனால தினப்பலன் அதை வச்சு சொல்லுவாங்க. அடுத்து இந்த புதனும் சுக்கிரனும் சூரியனோடையே ஒட்டி ஒரே மாதம் ட்ராவல் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதனால் புதனும் ஒரு மாதத்தில் ஒவ்வொரு கட்டம் நகர்றனால, சுக்கிரனும் ஒரு மாதத்தில் ஒவ்வொரு கட்டம் நகர்றனால அவங்க புதன் சுக்கிரனுக்கு பலன் சொல்கிறதில்ல. ஒரு மாதம் தானே இருக்குது, அதனால் சொல்கிறதில்ல. இந்த சனி 2.5 வருஷம் ஒரே கட்டத்தில் தான் இருக்கும். ஓகேங்களா? 2.5 வருஷத்துக்கு சனி ஒரு கட்டத்தில் தான் இருக்கும். அதுவும் அந்த கட்டத்துக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தை சனி கடக்கிறதுக்கு 400 நாட்கள் ஆகும். அப்போது அந்த கட்டத்தில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறதே முதல் ஒரு விஷயம். உங்கள் நட்சத்திரத்தின் மேலே சனி போகுதா அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சனி வேலை செய்யலை அப்படிங்கிற விஷயம் எல்லாம். அதனால் முதல்ல அந்த ஒரு கட்டத்துக்குள்ளே சனி வந்துருச்சுன்னா நீங்கள் 3ஆவது இடத்துல இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது அஸ்வினி மேஷத்துக்குள்ளே சனி வரும்போது நீங்கள் அஸ்வினியாக இருந்தால் தான் உங்கள் நட்சத்திரத்தின் மேலே சனி போயிட்டுருக்கோம். அதுவும் 400 நாட்கள் சனி அஸ்வினிலேயே தான் இருக்கும். அந்த 400 நாட்கள் முடிஞ்சு தான் சனி பரணிக்குள்ளே போகும். அதுக்கப்புறம் கடைசி பாதமாக 9ஆவது பாதமாக தான் கிருத்திகை இருக்கும். அந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்குள்ளே சனி வர்றதுக்கு 800 நாட்கள் கடந்து தான் சனி கிருத்திகைக்குள்ளேயே வரும். அப்போது கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சனி அவங்க நட்சத்திரத்தின் மேலே போகிறதுக்கு 800 நாட்கள் ஆகும். ஆனால் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? மேஷத்துக்குள்ளே சனி வந்ததுலேருந்தே நமக்கு சனி வந்துருச்சு, என் ராசிக்கு சனி வந்துருச்சு, நான் 7.5 சனி நடக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் நட்சத்திரத்துக்கு சனி வர்றதுக்கு 800 நாட்கள் ஆகும். ஓகேங்களா? கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு. அதனால் நிறைய விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்குது. தயவு செஞ்சு அது எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி பார்க்கும்போது சனி ஒரு கட்டத்தில் 2.5 வருடங்கள் இருக்கும். ஒரு 30 டிகிரிகளை சனி கடக்கிறதுக்கு 2.5 வருடங்கள் எடுத்துக்கும். அதனால தான் ஒரு கட்டத்தில் சனி 2.5 வருஷம் இருக்குது
இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து 3 கட்டங்களை சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்க 7.5 வருடங்கள் ஆகும் 3 கட்டத்தை சனி கடந்து போகிறதுக்கு. அதனால் பாத சனி, ஜென்ம சனி, ஒரு கட்டத்தில் சனி 2.5 வருஷம் இருக்கும். அப்போது 3 கட்டங்கள் 7.5 சனி அப்படின்னு சொல்கிறது இங்கே 2.5 இங்கே 2.5 இங்கே 2.5 அப்படின்னு இருக்கிறனால அதை 7.5 ஆண்டுகள் சனி பிடிச்சிக்குது, 7.5 சனி அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்கிறாங்க. நம்ம கட்டத்துக்கு ஜென்ம சனின்றது உங்கள் ராசியின் மேலே வரும்போது ஜென்ம சனி, அதுக்கு முன்னத்து கட்டத்தில் சனி வரும்போதே சனி பக்கத்தில் வந்துடுச்சு அப்படிங்கிறதுக்காகவும் உங்களை கடந்து போயிடுச்சு அப்படின்னா சனி நகர்ந்து போயிடுச்சு, ஆனாலும் விடாது 3 கட்டங்களில் சனி 7.5 சனியாக நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களோ தவிர அந்த 7.5 சனி அப்படின்றதெல்லாம் ஒன்றும் செய்யாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5% கூட உங்களுக்கு சனி, அந்த கோச்சார சனி இப்படி நகர்ந்து வர்ற சனி உங்களுக்கு வேலை செய்யாது. உங்கள் கட்டத்தில் சனி எங்கே இருக்கோ அந்த சனி தான் உங்களுக்கு வேலை செய்யுமோ தவிர இந்த கோச்சார சனி ஒரு வேலையும் செய்யாது. ஓகேங்களா? யாருக்கு கணிக்க தெரியலையோ, ஜோதிடத்தை சரியாக கணிக்க தெரியாத ஜோதிடர்கள் உருவாக்குனது தான் இந்த 7.5 சனி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி அப்படின்னு சொல்கிறது. அதே போல் குரு ஒரு கட்டத்தில் 11 மாதங்கள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது 11 மாதம் தாண்டியும் கொஞ்ச நாள் இருக்கும். அதனால் 1 வருஷம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு கட்டத்தில் குரு 1 வருஷ காலம் இருக்கும். ஒவ்வொரு கட்டமாக குரு தாண்டி வர்றதுக்கு 12 வருடங்கள் ஆகும். அந்த குருவுடைய சுழற்சியை வச்சு தான் மாமாங்கம் அப்படின்னு சொல்லி வருது. ஓகேங்களா? ஒரு மாமாங்கம் அப்படின்னு சொல்கிறது குரு வந்து ஒரு கட்டத்தில் இருந்து நகர்ந்து போய் திரும்பி அதே இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு ஒரு மாமாங்கம், அதாவது 12 வருடங்கள் ஆகும். ஓகேங்களா? அதுதான் குருவுடைய நகர்வை வச்சு சொல்கிறது. அந்த கோவில் கும்பாபிஷேகங்கள்லாம் இந்த குருவுடைய நகர்வை வச்சு தான் அவங்க செய்வாங்க. ஒவ்வொரு 12 வருஷத்துக்கும் ஒரு தடவை ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி குரு வந்து ஒரு கட்டத்தில் 11 மாதங்கள் அப்புறம் சில நாட்கள் இருப்பார். ஓகேங்களா? அது மாதிரி அதே போல் ராகு கேது 18 மாதங்கள் ஒரே கட்டத்தில் தான் இருக்கும். 1.5 வருடங்கள் ஒரே கட்டத்தில் தான் ராகு கேது இருக்கும். இந்த ராகு கேது எல்லா கிரகங்களும் இப்படி சொல்லண்டு வரும். அதாவது குரு இங்கிருந்து அடுத்தது இங்கே தான் போவார், இங்கிருந்து அடுத்தது இங்கே தான் வருவார். ஆனால் ராகு கேதுக்கள் இங்கிருந்து ராகு இங்கே வரும், கேது இங்கிருந்து இப்படி போகும். ஓகேங்களா? ஆன்டி கிளாக் வைஸில் ராகு கேது சுற்றி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ராகு கேது 18 மாதங்கள் ஒரே கட்டத்தில் தான் இருக்கும். 18 மாதங்கள் முடிஞ்சு தான் கேது இங்கே போவார், ராகு இங்கே வருவார், குரு இப்படி வரும், ராகு கேது இப்படி போகும். ஓகேங்களா? ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றி வரும் ராகு கேது. 18 வருடங்கள் இருக்கிற ஒரு 18 மாதங்கள் ஒரே கட்டத்தில் இருக்கிறனால அந்த கிரகத்துக்கு பலன் சொல்கிறாங்க. 11 மாதங்கள் ஒரே கட்டத்தில் இருக்கிறனால குருவுக்கு பலன் சொல்கிறாங்க. 2.5 வருடங்கள் ஒரே கட்டத்தில் சனி இருக்கிறதுனால சனிக்கு பலன் சொல்கிறாங்க. அந்த ஒரு மாதம்லாம் நகர்ந்து போகிற கிரகங்களுக்கும் சந்திரன் டெய்லி நகர்ற சந்திரனுக்கெல்லாம் பெருசாக பலன் அவங்க சொல்கிறதில்ல. அதை இதுவுமே பயிற்சி தான். சூரியன் இங்கிருந்து இங்கே போகிறதும் பயிற்சி தான். ஓகேங்களா? சனி இங்கிருந்து இங்கே போகிறதும் பயிற்சி தான். ஆனால் சூரிய பயிற்சி ஒவ்வொரு மாதமும் சூரியன் பயிற்சி ஆகிறதுனால சூரியனுக்கு அவங்க பயிற்சின்னு சொல்கிறதில்ல. ஆனால் 2.5 வருஷங்கள் ஒரே கட்டத்தில் இருக்கிற சனிக்கும் 1.5 வருஷங்கள் ஒரே கட்டத்தில் இருக்கிற ராகு கேதுக்கும் 11 மாதங்கள் ஒரே கட்டத்தில் இருக்கிற குருவுக்கும் பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது இதெல்லாம் பயிற்சி ஆகிறத அவங்க அந்த ரொம்ப நாட்கள் இல்லாததால் அதுக்கு பலன் அப்படிங்கிறதையும் சொல்கிறதில்ல. ஆனால் இந்த பெரிய கிரகங்களுக்கு பலன் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆனால் அந்த பலன்கள் வெறும் 5% நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு மேலே இந்த கிரகங்கள் சுழன்று வர்ற அதாவது கோச்சாரம் அப்படிங்கிறது கோல் சாரம் அப்படின்ற அந்த வார்த்தையிலேருந்து மருவி ஈஸியாக சொல்கிறப்போ கோச்சாரம் அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த கோச்சார கிரகங்கள் ஒரு 5% தான் உங்கள் ஜாதகத்துக்கு வேலை செய்யுமோ தவிர அந்த உங்கள் ஜாதகத்தில் இருக்க ராகு கேது, உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற குரு, உங்கள் ஜாதகத்தில் இருக்க சனி தான் உங்களுக்கு வேலை செய்யும். அது 7.5 சனியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சனியாக இருந்தாலும் சரி, என்னமோ அஷ்டம சனி, அந்திராஷ்டம சனி, அந்த சனி, பொங்கு சனி, நலுங்கு சனி, எந்த சனியும் உங்களுக்கு ஒன்றுமே செய்யாது.
ஓகேங்களா? ஒரு இதுவும் கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் சனி நல்லா இருந்ததா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் சனி கெட்டு போயிருந்ததா நீங்கள் எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்த பண வரவு அப்படிங்கிற விஷயம் வராது. அப்படி உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற சனி தான் உங்களுக்கு வேலை செய்யும். இந்த நகர்ந்து போகிற சனி ஒன்றுமே செய்யாது. ஆனால் இதை தான் இவ்வளோ பெருசாக சொல்லி எல்லாத்தையும் பயமுறுத்தி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது உண்மையே கிடையாது. நான் வீடியோவில் தானே சொல்கிறேன், எல்லாத்துக்கும் இது போக தானே போகுது. யாராவது ஒருத்தர் என்ன எப்படி நீங்கள் எப்படி சொல்லலான்னு கேள்வி கேட்க சொல்லுங்கள் பார்க்கலாம். கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நான் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு. அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வெட்டியாக இந்த கோச்சாரத்தையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. சுய ஜாதகங்கள் தான் பலன் கொடுக்கும்னு சொல்லி எல்லா ஜோதிடர்களுக்குமே தெரியும். நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.